இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி. இவங்கள பத்தி தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல பிறந்த சாய் பல்லவி தமிழ்ல மட்டும் இல்லைங்க, மலையாளம், தெலுங்குன்னு பல மொழிகள்லயும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஆக்டிவான சாய் பல்லவி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கேக்குறீங்களா? ராமாயணா அப்படிங்கிற ஹிந்தி படத்துல சீதா தேவியா சாய் பல்லவி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிக பிரம்மாண்டமா வெளியாக போற இந்த படத்தோட பார்ட் 1 2026ல ரிலீஸ் ஆகுதுங்க. பார்ட் 2 2027ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல ஆக்டர் ரன்பீர் கபூர் ராமரா நடிக்கிறாரு. அவருக்கு ஜோடியா சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ராவணனா நடிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம KGF ஆக்டர் யாஸ் தாங்க இதுல ராவணனா நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, ஏற்கனவே சாய் பல்லவி நடிச்சுக்கிட்டு இருந்த ஏக் தின் அப்படிங்கிற படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. நவம்பர் 7 இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. சாய் பல்லவி 1992ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி கோயம்புத்தூர்லயே பிறந்து அங்கேயே வளர்ந்தவங்க. பள்ளி படிப்பை கோயம்புத்தூர்ல முடிச்ச சாய் பல்லவி அவங்களோட மருத்துவ படிப்புக்காக அவங்க ஜார்ஜியா அப்படிங்கிற கண்ட்ரியில போயிட்டு அங்க டிபிலிசி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிச்சாங்க. ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி ஒரு டாக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு டான்ஸ்ல பயங்கர விருப்பங்க. அதனால இவங்க சின்ன வயசுலயே 2008ஆம் ஆண்டு உங்களில் யார் அடுத்த பிரபு தேவா அப்படிங்கிற டிவி நடன நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. சினிமா துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல 2005ஆம் ஆண்டு நடிகர் பிரசன்னா நடிப்பில் வெளியான கஸ்தூரிமான் என்ற படத்திலும் 2008ஆம் ஆண்டு நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான தாம் தூம் அப்படிங்கிற படத்திலையும் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2015ஆம் ஆண்டு இவங்க மருத்துவ படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்தப்போ மலையாள படமான பிரேமம் அப்படிங்கிற படத்துல மலர் அப்படிங்கிற பேர்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தின் மூலமா தாங்க இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்காக அவங்களோட ஹாலிடேஸ பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க விடுமுறை நாட்கள்ல மட்டும் இங்க வந்து நடிச்சு கொடுத்துட்டு படிக்கிறதுக்காக போயிடுவாங்களாம். பிரேமம் படத்துல நடிச்சதுக்காக சிறந்த நடிகைக்கான விருதும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. 2017ஆம் ஆண்டு ஃபிடா அப்படிங்கிற தெலுங்கு படத்துல பானுமதி என்ற கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இதுதான் இவங்களோட முதல் தெலுங்கு படம். இந்த படத்தையே தமிழ்லையும் டைரக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த படத்தோட பேரு கரு. இந்த படத்துல துளசி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. இதுதான் தமிழ்ல அவங்களுக்கு முதல் படம். இந்த படத்துக்கு பின்னாடி பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் 2024ஆம் ஆண்டு இவங்க நடிச்ச அமரன் படம் தான் இவங்களுக்கு பெரிய லெவல்ல ஹிட் ஆனதுங்க. அமரன் படத்துல நடிச்சதுக்காக ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி அவங்களுக்கு கலைமாமணி விருதும் கிடைச்சிருக்குங்க. சாய் பல்லவிக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்களோட பேரு பூஜா. அவங்களும் சினிமாவில நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாய் பல்லவி பயங்கரமான டான்சரா இருக்கிறதுனாலயோ என்னமோங்க 33 வயசு ஆனாலுமே இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி துருன்னு நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கே ஒரு ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு தோணும். அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் சாரி தாங்க. அவங்க சாரி கட்டுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. சாய் பல்லவி கோயம்புத்தூர்லயே பிறந்து வளர்ந்திருந்தாலுமே அவங்களோட சொந்த ஊரு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அப்படிங்கிற இடம் தாங்க. நடிப்பு டான்ஸ்னு கலக்கிக்கிட்டு வர்ற சாய் பல்லவிய உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த அழகு ராணிய பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.